கோவை விழாவின் ஒரு பகுதியாக கோவையில் இயக்கப்படுகின்ற டபுள் டக்கர் பேருந்தில் பயணம் மேற்கொண்ட இந்தியா மற்றும் பப்புவா நியூகினியா நாட்டின் வர்த்தக ஆணையர் விஷ்ணு பிரபு கோவையின் பெருமைகளை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் கடந்த 16 ஆண்டுகளாக கோவை விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக ஜனவரி 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கோவை விழா கொண்டாடப்பட்டது. இதில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. மேலும் கோவை மக்களின் மனதில் இடம் பிடித்த டபுள் டக்கர் பேருந்து இந்த ஆண்டும் இயக்கப்பட்டது. இந்த பேருந்தில் இந்தியா மற்றும் பப்புவா நியூகினியா நாட்டின் வர்த்தக ஆணையர் விஷ்ணு பிரபு பயணம் செய்து தனது பேருந்து பயண அனுபவங்களை செய்தியாளர்களிடம் கூறினார். அப்போது அவர் கூறுகையில், கோவை விழா 16வது ஆண்டாக இந்த ஆண்டு சிறப்புமிக்க நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்று வருகின்றது. இந்த கோவை விழா நிகழ்ச்சிகளில் கோவை மட்டுமின்றி பல மாவட்டங்களில் இருந்தும் பொதுமக்கள் கோவைக்கு வந்து சிறப்பித்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சிகளை நமது மாநகராட்சி நிர்வாகம் திறம்பட செய்துள்ளது. இதற்கு உறுதுணையாக நிதின், ஆதர்ஷ், சஞ்சய், அபிஷேக், கார்லோ உள்ளிட்டவர்கள் மாநகராட்சியுடன் இணைந்து இந்த விழாவை சிறப்பித்து வருகின்றனர். கோவை விழா என்றாலே ஒரே நிகழ்ச்சிகளை நடத்தாமல் புதிய புதிய யுக்திகளை கையாளுவது மேலும் இந்த விழாவிற்கு பெருமை சேர்க்கின்றது என்றார். மேலும் இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்கு முன்னர் ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திய பொழுது பார்த்த இந்த 2 அடுக்கு பேருந்தில் பயணம் செய்வது கோவை மக்கள் மற்றும் குழந்தைகளிடையே நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. 16வது ஆண்டாக நம்முடைய கோவை மாநகராட்சி இணைந்து நடத்தும் இந்த கோவை விழா ஆனது பல்வேறு மாவட்டத்தினுடைய மக்களும் இங்கு வந்து சிறப்பித்து இதை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அமைந்து கொண்டிருக்கிறது. இதில் நம்முடைய மாநகராட்சி சிறப்பான முறையிலே இன்று இந்த விழாவினை ஏற்பாடு செய்துள்ளது. அதற்கு உறுதுணையாக நம்முடைய நிதின், ஆதர்ஷ், சஞ்சய், நம்முடைய அபிஷேக், கார்லு போன்றவர்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்து இந்த கோவை விழாவை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். ஆண்டுதோறும் நடைபெற்றக்கூடிய இந்த கோவை விழா ஆனது ஒவ்வொரு ஆண்டும் புது விதமாக புது யுக்திகளை கொண்டுள்ளார்கள். அப்படி இந்த ஆண்டிலே டபுள் டக்கர் பஸ், அதாவது 2 அடுக்கு பஸ்ஸு, இதெல்லாம் நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த டபுள் டக்கர் பஸ்ஸை முதல் முறையாக கோவையில் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இதில் நம்மளால் பார்க்க முடியுது, பல்வேறு மக்கள் எல்லாம், குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டு சிறப்பித்து ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய தருணத்தை நாம் காண்கின்றோம். ஆகவே அனைத்து மக்களும் ஒன்று பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவானது நாளை நிறைவடைய உள்ளது. ஆகவே இன்னும் கோவை மாவட்ட மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு, இதனை கண்டு கழிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.